சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சமூக நீதி மாணவர் விடுதியில் முதல்வர் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். அங்கிருக்கும் மாணவர்களிடம் தங்கும் வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தார். ஆய்வின் போது மாணவர்கள் சிலர் விடுதியில் வழங்கப்படும் உணவு சரியில்லை என்றும் வாயிலேயே வைக்க முடியவில்லை என்றும் முதல்வரிடம் புகார் தெரிவித்தனர். அதை சரி செய்ய நடவடிக்கை எடுப்பதாக முதல்வர் விஜய் மாணவர்களிடம் தெரிவித்தார். தமிழக மக்கள் அனைவரும் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு தங்கள் தகவல்களை வழங்க வேண்டும் என முதல்வர் விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அன்பார்ந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கம். நம் மாநிலத்தின் எதிர்கால வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முக்கியமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்று தொடங்குகிறது. இது வெறும் எண்ணிக்கை இல்லை, நீங்கள் வழங்கும் தகவல்கள்தான் எல்லா திட்டங்களுக்குமான அடிப்படையாகும். எனவே ஒவ்வொரு குடும்பமும் உண்மையான தகவல்களை கொடுங்கள். இணைய வழியில் சுய கணக்கெடுப்பு செய்யலாம். நான் பதிவு செய்துள்ளேன். உங்கள் தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும். வாங்க எல்லோரும் சேர்ந்து இதை வெற்றிகரமாக செய்து முடிப்போம். மக்கள் நலனுக்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பு என தெரிவித்துள்ளார். இணைய வழியில் சுய விவரங்களை பதிவு செய்தமைக்காக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குனர் திரு எம் சுந்தரேஷ் பாபு, பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜி.எஸ். சமீரன் ஆகியோர் நன்றி தெரிவித்தனர். மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே இன்று தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். தலைமைச் செயலகத்தில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறைகளின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து முதல்வர் விஜய் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஐநா சபையின் குழந்தைகள் நிதியமான யூனிசெஃப் இந்தியாவிற்கான பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்காஃப்ரே, யூனிசெஃப் சென்னைக்கான பொறுப்பு தலைவர் மற்றும் சமூக கொள்கை நிபுணர் கணேசன் குமரேசன் மற்றும் உயர் அலுவலர்கள் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை சந்தித்தனர். தியாகிகள் தினத்தை முன்னிட்டு எக்ஸ் வலைப்பக்கத்தில் வீர வணக்கம் செலுத்தி பதிவு வெளியிட்டார் முதல்வர் விஜய். அதில் இந்திய விடுதலைக்கும் மக்களின் உரிமை வாழ்விற்கும் தங்களது இன்னுயிரை ஈந்த தியாகி ஆர்யா என்கிற பாஷ்யம், தியாகி சங்கரலிங்கனார் மற்றும் தியாகி செண்பகராமன் ஆகியோருக்கு தியாகிகள் தினத்தை முன்னிட்டு எனது வீர வணக்கங்கள். ஆங்கிலேயரின் அதிகார செருக்கை வேறறுக்கும் வகையில் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் பறந்த பிரிட்டிஷ் யூனியன் ஜாக் கொடியை இறக்கிவிட்டு இந்திய மூவர்ண கொடியை ஏற்றிய மாவீர தியாகி ஆர்யா என்கிற பாஷ்யம் நமது மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக தொடர் உண்ணாவிரதமிருந்து இன்னுயிரை ஈந்த தியாகி சங்கரலிங்கனார் ஜெய் ஹிந்த் என்ற முழக்கத்தை சுதந்திர போராட்டத்திற்கு அளித்து இந்திய விடுதலைக்காக சர்வதேச ஆதரவை திரட்டிய வீர தியாகி செண்பகராமன் ஆகியோரின் அயராத உழைப்பும் தன்னலமற்ற தியாகமும் என்றென்றும் போற்றத்தக்கது. இத்தகைய தியாகிகளின் உயரிய பண்புகளை வாழ்வியல் நெறியாக ஏற்று மனித நேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட புதிய சமுதாயத்தை உருவாக்கிடுவோம் என்றார். தலைமைச் செயலகத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதல்வர் விஜயை சந்தித்து பேசினார். பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை தனியாருக்கு பத்திரப்பதிவு செய்து வைத்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. தான் கைது செய்யப்படுவதை தடுக்க அவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன் ஜாமீன் தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணையின் போது அந்த நிலத்தை தான் பத்திரப்பதிவு செய்யவில்லை என்றும் பழனி சார் பதிவாளர் பாலசுந்தர் என்பவர்தான் கையெழுத்திட்டுள்ளார். தான் பதிவு செய்யவில்லை என ஜஸ்டின் மணிகண்டன் தரப்பு வாதம் வைக்கப்பட்டது. அரசு தரப்பிடம் நீதிபதி கேட்டபோது 2 சார் பதிவாளர்களும் பாதி பாதியாக பத்திரப்பதிவு செய்துள்ளனர் என வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து ஜஸ்டின் மணிகண்டனுக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியது நீதிமன்றம். 2 பதிவாளர்கள் இந்த முறைகேட்டை செய்தார்கள் எனில் ஏன் ஜஸ்டின் மீது மட்டும் வழக்கு பதியப்பட்டுள்ளது என்ற கேள்வியும் எதிர்க்கட்சிகள் சார்பில் எழுப்பப்பட்டது. இந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த திமுக முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன், பழனியில் மொட்டை போட்டு பார்த்திருப்போம், ஆனால் பழனிக்கே மொட்டை போட்டுள்ளது விஜய் ஆட்சி. தமிழ்நாட்டு மக்கள் முகத்தில் விபூதி அடித்துள்ளது தாவேக என்றார். மேலும் நில மோசடி விவகாரத்தில் பினாமி பரிவர்த்தனை நடந்துள்ளதோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. கொடைக்கானலிலிருந்து ஆளை கூட்டி வந்து பத்திரப்பதிவு செய்கிறார்கள் என்றால் ஏற்கனவே இந்த அரசு ஆளை பிக்ஸ் செய்திருக்கிறது. நில மோசடி தொடர்பாக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அறியாமை காரணமாக அதிகாரிகள் பத்திரப்பதிவு செய்து விட்டனர் என்றார். விசாரணை தொடங்குவதற்கு முன்பே அமைச்சர் இவ்வாறு கூறுவது குற்றவாளியை காப்பாற்றுவதற்கு அவர் துணை போவதையே காட்டுகிறது. அமைச்சர் குற்றவாளியை காப்பாற்றுகிறார் என்பதுதான் எங்கள் குற்றச்சாட்டு என்றார்.
நில மோசடி விவகாரத்தில் கிரயம் செய்திருக்கக்கூடிய 2 பேர் யார் என்று போலீஸ் தரப்பில் வெளிக்காட்டவில்லை. எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி குற்றம் சாட்டப்பட்ட 2 பேரும் 10 லட்சம் மதிப்பீட்டில் சொத்து வாங்கக்கூடிய அளவிற்கு கூட பொருளாதார ரீதியாக பலம் வாய்ந்தவர்கள் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. அப்படி இருக்கும்போது எப்படி 2 கோடியில் பண பரிவர்த்தனை செய்ய முடியும்? சமூக வலைதளங்களில் இந்த அரசையும் அரசு செய்யக்கூடிய குற்றங்களையும் முதல்வரையும் விமர்சித்தால் இரவோடு இரவாக கைது செய்கிறது போலீஸ். ஆனால் பழனி கோவில் நில மோசடி விவகாரத்தில் தொடர்புடைய துணை சார் பதிவாளரை இன்னும் ஏன் தாவேக போலீஸ் கைது செய்யவில்லை? இங்கே இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை எங்கே? எஃப்ஐஆரில் இடம்பெற்றுள்ள 4 பேரில் ஒருவர் கூட இன்னும் ஏன் கைது செய்யப்படவில்லை என அவர் கேள்வி எழுப்பினார். நடப்பாண்டிற்கான காவலர்கள் நியமனத்தை தாவேக அரசு ஒத்தி வைத்திருப்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைந்தது முதலே குற்றச்சம்பவங்கள் பெருகி வரும் நிலையில் முன்பை விட கூடுதலாக தற்போது காவலர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆனால் நடப்பாண்டிற்கான காவலர்கள் நியமனத்தை இன்னும் ஓராண்டிற்கு இந்த அரசு தள்ளி வைத்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் அறிவிப்பின்படி அடுத்த ஆண்டுதான் காவலர்கள் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகவிருக்கிறது. இது காவல்துறை பணிக்காக காத்திருக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. இதன் மூலம் ஏற்கனவே சீர்கெட்டு கிடக்கும் சட்டம் ஒழுங்கையும் காவல்துறை பணியின் மீது ஆர்வம் கொண்ட இளைஞர்களின் எதிர்காலத்தையும் ஒரு சேர கேள்விக்குறியாக்கி இருக்கிறது இந்த அரசு. எனவே தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு ஆணையம் தற்போது வெளியிட்டிருக்கும் அட்டவணையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் நடப்பாண்டிலேயே காவலர்களை நியமிப்பதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார்.